ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். காவேரி மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படியே குழப்பத்தோடு நடந்து வராங்க. இடையில ஒரு மெடிக்கல் ஷாப் பார்க்குறாங்க. இப்போ மெடிக்கல் ஷாப்புக்குள்ளார போனதுக்கப்புறம் எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் முதல்ல தலைவலிக்கு வயிற்று வலிக்கு அப்படி மாத்திரை கொடுங்க இப்படி மாத்திரை கொடுங்கலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் இப்போ ப்ரெக்னென்சி கிட் இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குன்னு சொன்னதுமே அது ஒன்று வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப யோசனையோட தான் வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தோம்னா அவங்க அம்மா வந்து சத்தம் போடுறாங்க, காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா அப்படி இப்படிங்கிற மாதிரி. உடனே அந்த காய்கறி கூட கீழே வைக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளார அந்த அவங்களோட பர்ஸில் அந்த இதுக்கிட்டு இருக்குல்ல, அதனால் அதை எடுக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் பாத்ரூமில் போய் செக் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இதுக்கடையில் இங்கே பார்த்தோம் அப்படின்னா பாட்டி வந்து அதாவது வந்து குமரன்ட்ட பேசிக்கிட்டு அதை கங்கா கிட்ட பேசிட்டு ஒரு மாதிரி கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ காவேரி வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. செம்ம எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது. அப்படியே கண் கலங்க வச்சுறாங்க அந்த ரியாக்ஷன் மூமெண்ட்லாம். இப்போ பழசெல்லாம் கொஞ்சம் அப்படியே நினச்சி பார்க்குறாங்க. இதை உடனே விஜய் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஃபோன் எடுத்து அடித்து விஜய் கிட்ட பேச பார்க்குறாங்க. நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி தான். இப்போ காவேரியோட அம்மா வந்து காவேரி 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 காவேரின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களால பேச முடியல, வராங்க. மறுபடியும் இவங்கள்ட்ட பார்த்ததுக்கப்புறம் என்னடி இப்படி இருக்க, போய் முருங்கீரை பறிச்சுட்டு அப்படிங்கிறாங்க. இப்போ கீழே அவங்க வந்து பார்த்தா விஜயோட வீடு மூடி கிடக்கு. மறுபடியும் கீழே வந்து பார்க்கும்போது மாமி இருக்காங்க. மாமி வழக்கம் போல் கொஞ்சம் கோவமாக தான் பேசுகிறாங்க. நீங்கள் விஜய் சேர்ந்துக்கிட்டு என்னமோ பண்ணுறீங்க, என்னன்னு புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது காவேரி வந்து விஜய் எங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு மாமி இருந்துக்கிட்டு முதல்ல ஒரு மாதிரி கோவமாக பேசினாலும் அதுக்கப்புறம் அவங்க தாத்தா பாட்டியை பார்க்கறது அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ காவேரி வந்து ஃபோன் எடுத்து ஃபோனில் பேசிடலாமா அப்படின்னு யோசிக்கும்போது இல்லை நேரிலேயே சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க ஃப்ரெண்டு மீனா இருக்காங்களா, அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இந்த சந்தோஷமான செய்தி சொன்னமே மீனாவும் வந்து இவங்களை ரொம்பவே வாழ்த்துறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை வந்து உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுமே அப்படிங்கும்போது நேரில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. காவேரி உனக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுறாங்க அவங்க ஃப்ரெண்டு மீனா. அடுத்து பார்த்தோம்னா இங்கே விஜய் காட்டுறாங்க. விஜய் தாத்தா பாட்டிகிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தாத்தா விஜய்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ காவேரியோட அம்மாட்ட வந்து வெறுப்பை தான் சம்பாதிக்கிற அப்படி இப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து அதாவது காவேரி சமாதானப்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜயும் பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்களாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா கரெக்டாக காவேரி ஃபோன் பண்ணுறாங்க. விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ காவேரி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ காவேரி அந்த பக்கம் இருந்துட்டு நான் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த சொல்ல வராங்க. அதுக்கு இடையில பார்த்தோம்னா டக்குன்னு ஒரு குரல், அது வேறு யாரும் இல்லை வெண்ணிலா தான். விஜய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வெளியில் வந்துடுறாங்க. வந்துட்டு பார்த்தோம்னா அந்த அதாவது ஃபோனும் ஆன்லேயே இருக்குது. அந்த பேசுகிற எல்லா விஷயத்தையும் காவேரியும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வெண்ணிலா வந்து எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு காரணமே சித்தப்பா அன்பரசு தான். என்னை இந்த மாதிரி அனாதி ஆக்கிட்டாங்க. அப்பா அம்மா இறந்து போகிறத கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேன். உன்னை எல்லாம் ஞாபகம் இருக்குது. இவ்வளோ இந்த மாதிரி இருந்து 2 வருஷமாக நான் இந்த மாதிரி எல்லாம் மெமரி லாஸில் இருந்திருக்கேன். என்னை இந்த அளவுக்கு நீ பார்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஐ லவ் யூ அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் காவேரி அந்த பக்கத்து இருந்து கேட்டுக்கிட்டு ரொம்பவுமே கண் கலங்குறாங்க. இப்போ வெண்ணிலாவும் ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. வெண்ணிலாவுக்கு இந்த மாதிரி சரியாயிட்ட விஷயத்தை பார்க்கும்போது தாத்தாவாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் அதே நேரத்தில் விஜயா இருக்கட்டும் எல்லாமே அதிர்ச்சியில் இருக்காங்க. விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வெண்ணிலா அப்படியே பார்த்தோம்னா மயங்கி விஜயோட நெஞ்சில் விழுந்துடுறாங்க. அதோட பார்த்தா இந்த பக்கத்து காவேரியும் வந்து ஃபோன் அப்படியே வச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.